நம்ம எல்லாருக்குமே தெரியும், வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தல்ல வேற அறுக்க வேண்டிய ஒரு கட்சி இருக்கு. அது எதுன்னா இந்த திருட்டு திமுக தான். அதாவது அது நம்ம இரட்டை சின்னத்துக்கு வாக்களிச்சு அண்ணன் ராயபுரம் மனோ அவர்களை கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டும். ஏன்னா இங்க இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ யாரு, அமைச்சர் யாரு, சேகர் பாபு. அவருக்கு என்ன தெரியும்? ரவுடிசம் தெரியும், அதுதான் தெரியும். நீங்க போய் ஏதாவது நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை தராங்களா? மரியாதை எல்லாம் தரதே கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்களை எப்படி வந்து நடத்தினாலும் நம்மளுக்கு தெரியுமா? கண்கூட பார்த்தோமா? எத்தனை வாட்டி இங்க போராட்டம் பண்ணும் போது பஸ்ல ஏத்தி அவங்களை அடிச்சு துரத்தி இந்த மாதிரி செஞ்சாங்க. இந்த மாதிரி மரியாதை கொடுக்காத ஒரு வேட்பாளர் உங்களுக்கு தேவையா? திமுக இருக்கிறவங்க வெறும் ரவுடிசம் தான். அவருக்கு தேவை காசு. இப்ப கூட அவங்க மகனுக்கு இடி ரைடு வந்ததா இல்லையா? ஆனா எத்தனையோ கோடின்னு கேள்விப்பட்ட, அது யாரோட காசு? உங்களோட காசு. உங்களோட காசு தான் அடிச்சு மொத்தமும் அடிச்சு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போதைப் பொருள் பழக்கம் யாருனால வந்தது? இங்க ஹார்பர்ல இப்ப உட்காந்துட்டு இருக்காருல்ல, அது மூலமா தான் வழியா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கட்டுப்பாட்டே இல்லாம இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுது போதைப் பொருள். இன்னைக்கு ஒருத்தர் கூட, எல்லா இளைஞரும் இளம் வயசுலயே இறந்து போறாங்க. இளம் வயசுலயே இறந்து போறாங்க போதைப் பொருள்னால. ரெண்டாவது, பெண்களுக்கு அவ்வளவு வந்து பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு போதைப் பொருள்னாலதான். அந்த போதைப் பொருள் வாங்க இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த போதைப் பொருள் என்ன பண்ணும்? அந்த போதைப் பொருள் எல்லாம் நேரம் போய் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு? அந்த காசு எங்க போகுதுன்னா பாகிஸ்தானுக்கு போகுது. பாகிஸ்தான் போயிட்டு அவங்க வந்து கன்னு தயாரிக்கிறாங்க, குண்டு தயாரிக்கிறாங்க. இது தெரியாம நம்ம இளைஞர்கள் அது வாங்கிட்டு அவங்க ஒரு பழக்கமா வச்சுக்கிறாங்க. அந்த பழக்கத்தை உண்டாக்குறதே இந்த திமுக கட்சி தான். இந்த திமுக கட்சி தான். இது நியாயமா? நம்ம வந்து இதுக்கு பதிலடி என்ன கொடுக்கணும்? நம்ம இரட்டை சின்னத்துக்கு வாக்களிச்சு அதுக்கு பதிலடி கொடுக்கணும் நம்ம. ஏன்னா இவங்க கிட்ட டைரக்டா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி டீச்சருக்கு வேலை இருக்கா? இல்ல, நிரந்தர வேலை எதுவுமே கிடையாது. ஏதாவது நீங்க போய் முதல்வரை சந்திக்க முடியுதா? முடியாது. அவங்க பையன் துணை முதல்வர் எதுக்கானாரு? வந்து சந்திச்சாரா? மக்களை சந்திக்கல. இதுதான் நடக்குதே தவிர கார் ரேஸ் ஓட்டுறதுக்கும் அவங்க வீட்டு பங்கனுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு யாரு பிடிக்குமோ அவங்கள வந்து இந்த சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க ஆட்சி நடக்குது. ஆனா மக்களை அப்படியே வஞ்சிச்சாங்க, ஏமாத்தியாச்சு. மக்களை ஏமாத்தாச்சு. இங்க எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் கிடைச்சது? எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் கிடைச்சது? அப்புறமா தான் எப்போ 2023 ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 1000 ரூபாய் போட்டாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதுவும் பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் 1000 ரூபாய் போட்டாங்க. அப்புறம் இப்போ இந்த தேர்தல் வருதுன்னு 5000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1.25 கோடி மக்களுக்கு தான் கிடைச்சது. இப்போ எல்லா பெண்களுக்கும் போட்டிருக்காங்க. ஆனா இது ஏமாற்றத்தை பாருங்க. இப்போ நீங்க உங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுத்துட்டு 3 மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாசத்துக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க. இந்த 5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்ஸ் கட்ட போறீங்க. எவ்வளவு கட்ட போறீங்க? வரி கட்ட போறீங்க. 7000 ரூபாய் கட்ட போறீங்க. எவ்வளவு கட்ட போறீங்க? 7000 ரூபாய். உங்களுக்கு கொடுத்தது 5000. ஆனா நீங்க கட்டுறது 7000. உங்ககிட்ட புடுங்கினது 2000. இதுதான் உண்மை. யாருக்காவது தெரியுமா? நீங்க இப்ப வரைக்கும் கட்டுற வரி வந்து கிட்டத்தட்ட 9000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு வந்து 7000 ரூபாய் கட்ட போறீங்க. அந்த அளவுக்கு வரி எல்லாம் ஏற்றி இருக்காங்க. உங்களுக்கு தண்ணிக்கு வரி, அதுக்கப்புறம் மின் கட்டணம் எவ்வளவு இருக்கு? டபுள் மடங்கு. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க 1000 ரூபாய் வச்சு என்னத்தை வாங்க முடியும்? பில் கட்ட முடியுமா? நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. வாட்டர் டாக்ஸ் ஏறிச்சு, குப்பைக்கும் வரி ஏறியாச்சு. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இவ்வளவு வரி எடுத்துக்கிறாங்க. ஆனா குடுக்கறது
ஆனா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனோட காசு என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு பதில் இல்ல. உங்ககிட்ட இருந்து கொடுக்குறாங்க, மத்திய அரசு கிட்ட இருந்து கொடுக்குறாங்க, எல்லார்கிட்ட இருந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஏமாத்துறது உங்களதான். இந்த மாதிரி காசு கொடுக்குற சொல்லிட்டு ஏமாத்துறது உண்டா. இப்ப புதுசா ஒண்ணு நடக்குது. திருச்சி பக்கத்துல மாமச்சூர்ல ஒரு ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபாய் கூப்பன் சொல்லிட்டு அப்படியே வித்தாங்க, அப்படியே கொடுத்தாங்க எல்லார்கிட்டயும், பெண்கள் கிட்ட. அதுல ஒரு பொண்ணு வந்து தட்டி கேட்டுச்சு, இந்த மாதிரி என்னங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்கீங்க. அது கேட்டதுக்கு அந்த பொண்ணை கண்ணாபின்னான்னு பேசி அடிச்சு துரத்தி அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு தற்கொலை பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமா நடத்தக்கூடிய ஒரே ஒரு ஆட்சி எதுனா இந்த திருட்டு திமுக ஆட்சி மட்டும்தான். அது மட்டும்தான். இங்க பால் விலை ஏறிடுச்சு. ஒரு குழந்தை பால் குடிக்க முடியுதா? ஒரு வியாபாரம் அவங்களால பண்ண முடியுதா? டீ வியாபாரம் பண்ண முடியுதா? பண்ண முடியல. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டம் கொடுக்கறதுக்கு இங்க திமுக மட்டும்தான். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா இல்லையா? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இப்போ அதை நிறுத்தி வச்சாச்சு. அம்மா உணவகம் கொடுத்தாங்க. கொடுத்துமே யாரு? கொரோனா காலகட்டத்துல நம்ம எங்க போய் சாப்பிட்டோம்? அதுவும் பேச்சுலரா இருக்கிற ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து எங்க போய் சாப்பிட்டாங்க? அம்மா உணவகம் தான் காப்பாத்துச்சு. நல்ல சுகாதாரம் கொடுத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சாப்பாடு அப்படியே நல்லா வாரி தந்தாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? பாரத பிரதமரும் கொடுத்தாங்க, ஐயா எடப்பாடியார் அவர்களும் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷமே ஆட்சியில வந்தது திமுக. அவ்வளவு உயிர் போச்சு. யார் காரணம்? சரியா அவங்களுக்கு வந்து நிர்வாகத்தை நடத்த முடியாம ஆட்சியை நடத்த முடியாத ஒரே காரணத்துக்காக அத்தனை பேர் இறந்து போனாங்க. ஒரு ஆக்சிஜன் கூட வாங்க தெரியல. அந்த அளவுக்கு சுகாதாரம் தெரியாத இன்னைக்கு வந்து மா சுப்பிரமணியம் அவருக்கும் ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே என்னன்னா அவங்க வந்து அவங்களோட மெயின் குறிக்கோள் என்னன்னா அவங்க ஊழல் செய்யணும், காசு சம்பாதிக்கணும், தான் குடும்பம் மட்டும் நல்லா சம்பாதிக்கணும். அவங்க 20 கோடிக்கு 100 கோடிக்கு 10 கோடிக்கு 25,000 கோடிக்கு என்னென்ன வேணா செய்வாங்க. படம் எடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் படம் பார்ப்பாங்க. இல்லன்னா மழை பெஞ்சு இங்க தண்ணி நிக்குதுன்னா வந்து பார்த்தாங்களா? இல்ல. யாராவது வந்து பார்த்தாங்களா? சேகர் பாபு வந்து பார்த்தாரா? இல்லையே. ஆனா என்ன பண்ணுவாங்க? உடனே போயிட்டு டீ குடிப்பாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேஷன் ஷோ செய்யற ஒரு ஆட்சி தான் அவங்களுக்கு கொடுக்குமே தவிர மக்களுக்கான ஆட்சி கொடுக்கிறது ஒரே ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருக்கும்போதும் சரி, பெரியவர்களுக்கோ தாய்மார்களுக்கோ எவ்வளவு மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு வேலை செய்யறாங்க, பெண்கள் வேலை செய்யறாங்க, வெளியில தைரியமாக நடமாடுறாங்க. பெண்களுக்கு ஒரு துறை அமைச்சு கொடுத்தாங்கன்னா அது புரட்சி தலைவி அம்மானால மட்டும்தான் முடிஞ்சது. இன்னைக்கு மிக்சி கிரைண்டர் கிடைச்சதுன்னா இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்காக ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருக்காரு. ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு சாதாரண பொருளா? இல்ல. நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு வைக்கிறதுக்கு எத்தனையோ குடும்பத்துல வந்து இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பங்கள்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிடறதுக்கு நம்ம இது பண்ண மாவெல்லாம் அரைச்சு வைக்கிறோம். எங்க வைப்போம்? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அழகா பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கும் போது இது யாராவது பண்ண முடியுமா? 8,000 ரூபாய் கூப்பன் இந்த திமுக கொடுக்குது. செல்லும் நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சி அவங்க வந்து நீங்க அவங்களால தப்பி தவறி ஜெயிச்சிங்கன்னா அந்த கூப்பன் வந்து அப்படியே குப்பையில தான் போய் சேரும். செல்லாதுன்றாங்க, உங்களை ஏமாத்தி விட்டுருவாங்க. ஆனா ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதே மாசம் அடுத்த மாசமே உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். இது வரைக்கும் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாமே நடத்தி காட்டியிருக்கு. 2000 கிளினிக், மெடிக்கல் கிளினிக், எத்தனையோ விஷயங்கள் பெண்களுக்கு சொல்லிட்டே போகலாம். ஒரு கல்யாணம் ஆகணும்னா 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் 50,000 ரூபாய் காலேஜ் படிச்சு முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஐயா எடப்பாடியார் என்ன சொல்லிருக்காங்க? அது நிறுத்தி வச்சாச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஐயா எடப்பாடியார் 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதே மாதிரி சேலை என்ன சீரு, ஒரு பொண்ணுக்கு என்ன சீரு செய்யணுமோ அது அழகா பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இலவச பஸ் வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்ல,
ஆண்களுக்கும் பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முதியோர்களுக்கு ஒரு தொகை, அதே மாதிரி வேலை இல்லாத பட்டதாரிக்கும் கண்டிப்பாக ஒரு தொகை, வேலை அமைச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு வழிகாட்டி கொடுக்கிற ஒரே ஒரு நல்ல மனிதர் நம்மளுக்கு இப்ப வந்திருக்காரு. ஒரு பொக்கிஷமான ஒரு தலைவர், அவர்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்